Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். ஸோ ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்? ரொம்பவும் அட்ராக்டிவான டாபிக், அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய சர்ச் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஸ்பீச் அப்படிங்கிற டாபிக். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த ஸ்பீச் எங்கே ஸ்டார்ட் ஆகும் நமக்கு? ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் டு until 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன பண்ணுங்க? ஸ்பீச் அப்படிங்கிற கிராமர் நமக்கு கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சோ ஓகே, இப்போ இதை எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 8th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கேட்பாங்க? ஒரு சென்டென்ஸ் கொடுத்து சேஞ்ச் டு அதர் ஸ்பீச் அப்படிங்கிற டாபிக்ல கொடுப்பாங்க இல்லையா? இதே 11th and 12th ஸ்டாண்டர்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? டயலாக் பேட்டர்ன்ல கொடுத்துருவாங்க. ரிப்போர்ட் த ஃபாலோயிங் டயலாக் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா? எப்படி கேட்பாங்க? ரிப்போர்ட் த ஃபாலோயிங் டயலாக் அப்படின்னு சொல்லி 11th and 12th கேட்பாங்க. இப்போ சோ ஓகே, அந்த டாபிக்ல தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்பீச்னா என்ன சார்? இப்போ ஸ்பீச்னா நம்ம எதை சொல்லுவோம்? கான்வர்சேஷன் அமாங் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கான்வர்சேஷன் அமாங் த பீப்புள், தட் இஸ் கால்டு ஸ்பீச்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்பீச் என்ன சார் பண்ணுவோம்? ரெண்டு கேட்டகரி டைப் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ரெண்டு கேட்டகரி டைப் பண்ணுவோம். ஒன்னு பார்த்தா டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பார்த்தா இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன சார்? டைரக்ட், அடுத்து இன்டைரக்ட் சொல்றாங்க. சோ எஸ் சார், இப்போ எப்படி சார் டைரக்ட்க்கும் இன்டைரக்ட்க்கும் நான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது? அப்போ டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச் என்ன அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ண போறோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம எந்த வச்சும் பாருங்க. இப்ப பாருங்க, டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர்னு சொல்றாங்க. என்னதான் ஆக்சுவல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவல் வேர்ட்ஸ் என்ன சார்? ரியல் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் வேர்ட்ஸ் என்னது? ரியல் வேர்ட்ஸ், உண்மையானது. அப்ப ஸ்பீக்கர் பேசுறதுனா உண்மையான அந்த ஸ்டேட்மெண்ட் அங்க இருக்கும். உண்மையான சென்டென்ஸ் அங்க இருந்துச்சுன்னா அது டைரக்ட் சொல்றாங்க. அதே மாதிரி இன்டைரக்ட் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா does not have actual words. என்னமா does not have னு கொடுத்துட்டாங்க. does not have என்ன சார்? இருக்காதுன்னு அர்த்தம். என்ன இருக்காதா? ஆக்சுவல் வேர்ட்ஸ் இருக்காது. அப்ப ரிப்போர்ட்டர் ஸ்டேட்மெண்டாக அங்க இருக்கும். புரியுதா? அப்ப அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லுவாரு, இல்ல அவர் சொன்னாரு அதை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரியுதா? ஓகே, இப்ப இந்த ரிப்போர்ட்டர் சென்டென்ஸ், இந்த ரிப்போர்ட்டர் சென்டென்ஸ் என்ன சார் பண்றாங்க? 4 கேட்டகரி டிவைட் பண்றாங்க. எப்படி சார்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் என்ன சார்? சிம்பிள் ஆர் பிளைன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? என்ன சொல்லுவாங்க? சிம்பிள் ஆர் பிளைன் சென்டென்ஸ், தட் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் எப்படி சார் ஸ்டார்ட் ஆகும்? The statement sentence begins with the subject. எப்படி சொன்னாங்க? Begins with the subject and it has ended with the full stop. என்ன இருக்குமா? And it has ended with the full stop னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, ஸ்டேட்மென்ட்னா starts with the subject and ends with the full stop அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிருக்காங்க. அடுத்து இன்டராகேட்டிவ்னு சொல்றாங்க சார். இன்டராகேட்டிவ் என்ன சார்? நமக்கு क्वेश्चन மார்க்ல தான் சொல்லுவாங்க. இன்டராகேட்டிவ்ன்றது क्वेश्चन மார்க். அப்ப எப்படி சார் ஆரம்பிச்சிருக்கோம்? It starts with the question word, ends with the question mark னு சொல்றாங்க. என்னவா? Starts with the question word, end with the question mark னு சொல்றாங்க. அப்ப question word என்னன்னா சார்? அப்படினா நம்ம WH அப்படினு சொல்லிருவோம் இல்லையா? WH னு சொல்லிருவோம். ஆனா இது question word கிடையாது. That is called interrogative pronoun. இப்போ அப்ப ஒரு சென்டென்ஸ் क्वेश्चन டைப்பாக மாறணும் அப்படினா நான் என்ன சொல்லிருக்கேன்? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் verb வரணும். என்ன சார் வரணும்? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் verb வந்துச்சு அப்படினா அந்த சென்டென்ஸ் என்ன நமக்கு क्वेश्चन மார்க்காக மாறும். ஓகேவா? அப்ப இதுதானடா क्वेश्चन வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது பி ஃபார்மா இருக்கலாம், டு ஃபார்மா இருக்கலாம், ஹேவ் ஃபார்மா இருக்கலாம், இல்ல மாடல் எக்ஸர்சைஸா இருக்கலாம், எது வேணுமானாலும் இருக்கலாம். புரியுதா? வாட் எவர் இட் இஸ், no problem, but in the sentence starts with the helping verb. In the sentence, inverted comma sentence starts with the helping verb and it has a question mark, which means that is called interrogative sentence. Have you understood clearly now? So okay, அடுத்து imperative. Imperative என்ன சார்? இது என்ன இருக்காது? helping verb ஸ்டார்டிங்ல வராது, சப்ஜெக்ட்ல ஸ்டார்டிங்ல வராது. அப்ப எது சார் வரும் அப்படினா main verb வந்திருக்கும். So the imperative sentence starts with the main verb and it has ended with the full stop. இவா starts with the main verb, ends with the full stop னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த imperative டைப் பார்த்தா அப்படினா நமக்கு என்னவா இருக்கும்? ரெக்வெஸ்டாவும் இருக்கலாம், கமாண்ட்ஸாவும் இருக்கலாம். அது நம்ம டீடைலா வரும்போது கிளியரா பார்க்கணும். ஓகேவா? then exclamative. exclamative sentence என்ன சார்? exclamative sentence அப்படினா எதுல இருக்குமா? exclamation symbol இருக்கும். என்ன இருக்கும்? exclamation symbol இருந்தா that is called exclamative sentence அப்படின்னு சொல்றாங்க.
சோ ஓகே சார், இதெல்லாம் ஓகே. ஓகேவா? இந்த இது வரும்போது இப்போ இதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்ப இந்த சென்டென்ஸ் பார்த்தா இது டைரக்ட் தானா இல்ல இன்டைரக்ட் தானான்னு சொல்லி how do we identify சொல்லி பார்த்தோம்னா, டைரக்ட் பாருங்க என்ன பண்றாங்க, எக்ஸாக்ட் வேர்ட் ஆஃப் தி பர்சன் சொல்றாங்க. பர்சன் அதாவது ஸ்பீக்கருடைய கரெக்டான எக்ஸாக்டான வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் கால்ட் டைரக்ட் ஸ்பீச் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா கொட்டேஷன் மார்க்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? கொட்டேஷன் மார்க்ஸ் இருக்கும், இன்வெர்டட் கமா இருக்கும். ஓகேவா? சோ நோட் தட் பாயிண்ட் கிளியர்லி. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இருக்கும், கொட்டேஷன் மார்க்ஸ் இருக்கும், பிளஸ் இன்வெர்டட் கமா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? சோ ஓகே, நெக்ஸ்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்னா எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும் அப்படின்னா, இது என்ன இருக்குமா, கமா இருக்காது, தென் கொட்டேஷன் மார்க் இருக்காது, கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க, பிளஸ் ரிப்போர்ட்டர் ஃபார்ம் இருக்கும் இல்லையா? ரிப்போர்ட்டர் ஃபார்ம் இருக்கு. அத ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்கும், பிரசன்ட் ரிப்போர்ட்டர் இருந்துச்சுன்னா ஸ்டேட்மென்ட் பிரசன்ட் சென்டென்ஸ் இருக்கும், பாஸ்ட் இருந்துச்சுன்னா பாஸ்ட் இருக்கும், அதே மாதிரி பாஸ்ட் இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் இருக்கும். இதெல்லாமே நம்ம கிளியரா ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஓகேவா? ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? சோ ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், டைரக்ட்டா பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லிருக்கோம், நம்ம டைரக்ட்டா பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இருக்கும், கொட்டேஷன் மார்க்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன வரும், நமக்கு இன்வெர்டட் கமா இருக்கும். என்ன இருக்கும் சார், இன்வெர்டட் கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது எல்லாமே நமக்கு பார்த்தோம்னா டைரக்ட் ஸ்பீச்ல வரும். இன்டைரக்ட் பொறுத்தவரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா கமா இருக்காது. இங்க கமா இருக்கும், இங்க கமா இருக்காது. தென் இங்க கொட்டேஷன் மார்க் இருக்கும், இங்க கொட்டேஷன் மார்க் இருக்காது. தென் இங்க கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இந்த கன்ஜெக்ஷன் என்ன பண்ணுவோம், there is no conjunction in the direct speech, but in the indirect speech you have the conjunction. Then reporter form இருக்கும். அத சொன்னல, மெயின் ஃபர்ஸ்ட்னா சோ ரிப்போர்ட்டர் பிரசன்ட்னா அங்க ஸ்டேட்மென்ட் பிரசன்ட்ல இருக்கும், ரிப்போர்ட்டர் பாஸ்ட்னா ஸ்டேட்மென்ட் பாஸ்ட்ல இருக்கும். ஒருவேளை ரிப்போர்ட்டர் பாஸ்ட் வந்துச்சுனா அங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் வரும். அத நம்ம வரும்போது கிளியரா பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கணும், அட்வர்பியல் சேஞ்ச் தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும், அட்வர்பியல் சேஞ்ச் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அட்வர்பியல் சேஞ்ச் என்ன சார் அப்படின்னா, டைரக்ட்ல இருக்கக்கூடிய அட்வர்ப் இன்டைரக்ட்க்கு மாறும்போது அது எந்த ஃபார்மேஷன்ல வரும் அப்படிங்கறத நம்ம கிளியரா தெரிஞ்சிருக்கணும். சோ ஓகேவா? இப்ப பார்க்கலாமா? இப்ப now அப்படின்னு டைரக்ட்ல வந்தா இன்டைரக்ட் நம்ம என்ன பண்ணுவோம், than then அப்படின்னு மாத்தணும். ஓகேவா? then this வந்துச்சுனா that, these வந்தா those, here வந்தா that, above வந்தா before, today that day, tomorrow the next day, yesterday the previous day, last week the previous week, next day the following day, by evening, before evening. அப்படிங்கறதெல்லாம் பண்ணணும். நம்ம இது எல்லாமே நம்ம கிளியரா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம டைரக்ட் என்ன பண்ணுவோம், இன்டைரக்ட் மாத்தும்போது கொஞ்சம் கிளியரா நம்ம பார்க்க முடியும். So okay, I hope this video will be helpful to update your skills. ஓகேவா? இனிமே நெக்ஸ்ட் நம்ம பார்ட் 2 போட போறோம். பார்ட் 2 வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டைப் இப்ப ஸ்டேட்மென்ட் பார்ப்போம், அடுத்து இன்டராக்டிவ் இம்பேரேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன் நம்ம அப்லோட் பண்ண போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பீச் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து எந்த ஒரு டவுட்டும் வராது. ஓகேவா? So okay, I hope this video will be helpful to your skill developing. In case if you have any doubt, you start in the comment section. I will explain later video. Thank you guys. Thank you for watching.